மக்கள் வணக்கம். இது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம மருத்துவத்துறை பத்தி தாங்க பேச போறோம். அதுலயும் அயல் நாடுகள்ல போய் படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும், கல்வி முறைகள் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். அதுக்காக நம்மளோட கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிக்க நம்மிடையே வந்திருக்கிறார் நோபல் கன்சல்டன்சி நிறுவனத்தின் இயக்குனர் திரு ஜெயராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். மக்கள் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல என்னை பற்றி நான் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன். நோபல் கன்சல்டன்சின்ற ஒரு நிறுவனம் 1998 நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முதன்மையான காரணம் பார்த்தீங்கன்னா, நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வந்துட்டு படிக்க முடியுமா, மேல் படிப்பு படிக்க முடியுமான்னு ஒரு பெரிய ஆதங்கமும் கேள்விக்குறிகள்லாம் இருந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்காரட்டு பிள்ளைங்க இல்லை ரொம்ப ஐஃபை படித்த அவங்க இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி பிள்ளைகள் தான் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போக முடியும், வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் நான் அந்த பயத்தை போக்கி அந்த முறைகளையே நான் ரொம்ப எளிமையாக்கி, ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவுடைய மகன் அவன் பையன் கூட வெளிநாட்டுக்கு போகலாம், ஒரு பஸ் கண்டக்டருடைய மகன் கூட வெளிநாட்டுக்கு போகலாம், பணக்கார வீட்டு பையன் தான் போகணும்னு அவசியம் இல்லை. இது எந்த வகையில் சாத்தியக்கூறுகள் ஆகும், இதுக்கு கல்வி கடன்லாம் கிடைக்குமா, அப்படி மேற்கொண்டு படிக்கிறதுனால அவங்களுக்கு பலன் கிடைக்குமா, எத்தனை லட்ச ரூபாய் அவங்களால சம்பாதிக்க முடியும், இதையெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப வழிகாட்டி கிட்டத்தட்ட நான் ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸுங்களை நான் அமெரிக்காவில் உள்ள பல பல்கலைக்கழகங்களுக்கு நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன். அந்த அனுபவங்களும் என் மேலே பழைய நண்பர்களும் பழைய இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸுங்களும் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில், சார் உங்கள் மீன்ஸில் என்னுடைய பையன் அமெரிக்காவில் போய் நல்லா படித்து பெரிய ஆளாக இருக்கான், இப்போ அவனுடைய தம்பி அவன் டாக்டராக தான் படிக்கணும், எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், வெளிநாட்டில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கே நீங்கள் உதவி செய்யக்கூடாது அப்படின்ட்டு பல பேரண்ட்ஸுங்களும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களும் கேட்குறாங்க. ஸோ அவங்க என் மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைக்காகவே இந்த நோபல் கன்சல்டன்சியில் இன்னும் ஒரு பிரிவு, அதே நோபல் கன்சல்டன்சிலேயே ஜார்ஜியா எம்பிபிஎஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி கடந்த ஒரு 3 வருஷமா நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். கடந்த 3 வருஷத்துல பல 100 பசங்களை நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். எல்லா மாணவர்களுக்கும் தேவையான கல்வி கடன்கள்லாம் கொடுத்துருக்கோம். எல்லா இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இந்த தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தவருடைய முதலீடு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது, நான் கொஞ்சம் ரொம்ப கண்டிப்பானவன். நேர்மை, நாணயம், மதிப்பு, கடுமையான உழைப்பு, இதெல்லாம் என் கம்பெனிக்கு வந்து போனவங்களை பற்றி தெரியும். நாங்கள் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இதை பார்த்து எல்லாருக்கும் கல்வி கடனை கொடுத்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான உண்டான உதவிகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சிறப்பையா, நீங்க சொல்றது மூலமாவே நோபல் கன்சல்டன்சி நிறுவனத்தின் மூலமா பல மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது ரொம்பவே சந்தோஷம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜியா மாநிலம், அதாவது ஜார்ஜியா நாடு, அந்த நாட்டை பத்தி சொல்லுங்க. பொதுவா நீங்க பேசுறப்பவே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க, இது வந்து நேயர்கள்லாம் பார்க்கணும், இது தவறுன்னு எடுத்துக்க கூடாது. அதாவது ஜார்ஜியா மாநிலம், இது வந்து ஒரு தவறான விளக்கம். ஜார்ஜியா நாடு, ஜார்ஜியா மாநிலம், இந்த 2 இருக்கு. இந்த பூலோகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாவே, அமெரிக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, அட்லாண்டிக் பக்கத்துல ஒரு ஜார்ஜியான்றது ஒரு மாகாணம். இதுதான் நீங்க மட்டும் இல்லை, எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஓ, அமெரிக்கால ஜார்ஜியாவா? அது கிடையாது. உலக மேப் வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரா கையை கொண்டு வச்சீங்கன்னா துருக்கி நாடு கீழே இருக்கும். அந்த துருக்கி நாட்டுக்கு மேல ஜார்ஜியா இருக்கும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சீன் ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் அமைஞ்ச ஒரு அழகான குட்டி நாடு. இது ஒரு அற்புதமான அமைதியான ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டில் தான் இது இருக்குது. அந்த நாட்டுக்கு தான் நாங்கள் அங்கே உள்ள நியூ விஷன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாட்டை பற்றி சொல்லணும்னா 4.7 மில்லியன் தான் பாப்புலேஷன் இருக்கு. அந்த நாட்டில் வந்துட்டு 2 லாங்குவேஜ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு பேரிலேயே இருக்கும், ஜார்ஜியான்னு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஜார்ஜியன். ஸோ ஜார்ஜியன்ன்றது ஒரு நேஷனலிஸ்ட் லாங்குவேஜ். அடுத்தது இங்கிலீஷ். நான் ஏன் சொல்றேன்னா, அடுத்த கேள்விகள் நீங்க கேட்பீங்க, அதனாலே சொல்றேன். அங்க அங்கீகரிக்கப்பட்ட 2 மொழி, ஒன்று ஜார்ஜியன், அடுத்தது இங்கிலீஷ்.
ஸோ அங்க இருக்கிற மக்கள்ல பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ். ஸோ அந்த ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டின் பொதுவாகவே கிறிஸ்டின் சொல்லவே நிறைய பேர் ஆங்கில மொழியை பேசுவாங்க. அந்த நாடு ஃபுல்லாகவே 70% வந்துட்டு ஆங்கிலம் பேசிட்டு தான் இருப்பாங்க. மேற்கொண்டு நீங்க கேட்கலாம் என்ன. ஐயா, நியூ விஷன் யுனிவர்சிட்டி பத்தி சொல்லுங்க. அந்த யுனிவர்சிட்டி, அதாவது பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பற்றி எல்லாம் சொல்லுங்க. நியூ விஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி 1999 நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களுக்கு அந்த ஊர் சட்டத்திட்டங்கள், இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள், இதையெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லா வகையிலும் திருப்தி ஆனதுக்கு அப்புறம் 2013 தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இந்த அங்கீகாரம் கிடைச்ச உடனே தான் நாங்கள் வந்துட்டு எல்லாமே கேட்பாங்க, WHO ரெஜிஸ்டர் ஆயிருக்கா. WHO என்னன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதுல எந்தெந்த நாடு எந்தெந்த பல்கலைக்கழகம் எல்லாம் பேர் பதிவாகி இருக்கோ அந்த நாட்டில் படிக்கிற பிள்ளைங்களை தான் வந்துட்டு இந்தியாவிலேயோ அமெரிக்காவிலோ போய் எக்ஸாம் எழுத முடியும். அந்த WHO ரெஜிஸ்டர் ஆகாத எந்த ஒரு கல்வியும் நிறுவனமும் அதுக்கு பயனே கிடையாது. நம்ம செலவு பண்ற பணங்கள் அத்தனையும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜினுடைய சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா WHO அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. எம்சிஐன்றது ரெஜிஸ்டர் ஆகாது, எம்சிஐல லிஸ்ட் ஆகிருக்கு. எம்சிஐன்றது என்னன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதில் வந்துட்டு ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும். இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கல்வி கடன்ன்றது ஒரு பெரிய விஷயம். கல்வி கடனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி கல்வி கடன் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம், நம்ம செலவெல்லாம் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கும், கோடி கோடியாக செலவு பண்ணணுமா, இல்லை பேங்க் லோன் எடுத்தால் தான் செலவு பண்ணணுமா நினைக்காதீங்க. மொத்தமே உங்களுக்கு 18,50,000 தான் இதனுடைய ஃபீஸ். 5 வருட படிப்பு இது. இந்த நியூ விஷன் யூனிவர்சிட்டியினுடைய சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா 5 வருடத்துல ஒரு MBBS முடிச்சிடலாம். இந்த 5 வருடத்துல உண்டான செலவு 18,50,000 ரூபாய். முதல் வருஷம் நீங்க கட்ட வேண்டியது 6,50,000 ரூபாய். அதுக்கப்புறம் வர 4 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் ரூபாய். ஸோ இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 25-26 லட்சம் ரூபாய் வரும்னு சொல்லுவோம். அது எப்படி வரும்னு சொன்னால் இதில் சாப்பாட்டு செலவுகள், தங்கும் செலவுகள், இதையெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் ஃபீஸு, ஒரு 6 லட்சம் ரூபாய் சாப்பாட்டு செலவு, மொத்தமாக உங்களுக்கு செலவு வந்துட்டு 25 லட்சம் தான். கோடி கோடியாக ஆகும். நம்ம ஊர் மாதிரி இவ்வளோ செலவு பண்ணணும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 மொத்தம் வந்துட்டு 5 வருஷத்துல 10 செமஸ்டர். அது ஸோ 10 செமஸ்டர் சிஸ்டம். ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு செமஸ்டர்ல எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும். அதில் போய் அரியர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பாயிண்ட் சிஸ்டம் வச்சிருக்கோம். என்னன்னா ஒரு 360 பாயிண்ட் எடுத்தாதான் ஒரு MBBS டாக்டர் ஆக முடியும். அந்த பாயிண்ட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 சப்ஜெக்டை நாங்கள் பிரிச்சு இருப்போம். அந்த 9 சப்ஜெக்டை பிரிச்சு இருப்போம். ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு பயிலும் மொழி வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இங்கிலீஷை தான் சொல்லி தருவோம். அதில் எந்தவித இதுவும் கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. ஒரு மாணவன் வந்துட்டு ஒரு நாள் கிளாஸ் போலன்னு வைங்களேன், அடுத்த நாள் அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு டேப் கொடுக்குறோம். இந்த டேப் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண டிவைஸ். இது ஒரு 15,000 - 20,000 ரூபாய் தான் ஆகும் இது. ஆனால் இதில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் என்னன்னா 5 வருடத்திற்கு உண்டான சிலபஸ், கரிக்குலம்ஸ் அத்தனையும் அதை நாங்கள் எம்பெடட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில ஸ்கூல் போல, சாயங்காலம் ஸ்கூல் போல, ஈவினிங் வந்தாருன்னா இன்னைக்கு என்ன பாடம் நடந்தது அப்படின்ட்டு இந்த டிவைஸ்ல இருந்தே அவர் கத்துக்கலாம், இந்த டேப்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு இது நாங்கள் சும்மா காமிக்கல. இது நேரம் எனக்கு பத்தாத காலத்தால் இதை நான் ஸ்டார்ட் பண்ணல. இது யார்கிட்ட வேணாலும் கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல சிலபஸும் கரிக்குலம் மட்டும் கிடையாது. இதுல என்னென்னலாம் நாங்க பண்ணிருக்கோம்னா MCA எக்ஸாம் அதனுடைய கரிக்குலம்ஸ் இதுல இருக்கு. USMLE அது என்ன, அந்த பாடத்திட்டத்தை நாங்க பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்கிற புகழ்பெற்ற டாக்டர்கள்லாம் அவங்க கிட்டலாம் கேட்டு என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரும், பிள்ளைகள் எந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி உள்ள எல்லா சிலபஸையும் நாங்கள் இதில் லோட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால்ட் எம்பெடட் எவ்ரிதிங். ஸோ இது வந்துட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம்.
இதனுடைய மொத்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய். இதை நாங்க பிள்ளைங்களுக்கு முதல் வருஷமே கொடுத்துடுவோம். ஸோ எங்க பாடத்திட்டங்கள் சரி, ஒரு பிள்ளை சரியா படிக்கலனா கூட அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுக்கிறோம். அதுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் வாங்குறதே இல்லை. சிறப்பையா, மாணவர்கள் வந்து நவீன முறையிலும் வந்து மருத்துவத்துறையில படிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை பற்றி சொல்லுங்க. அதாவது ஆங்கிலத்துல கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி சொல்லுங்க. பொதுவா வெளியில ரொம்ப தூரம் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லவே நமக்கு அந்த ஊர்ல பயங்கர கோல்டு இருக்குமோ, அமெரிக்கா ரஷ்யா மாதிரி பயங்கர கோல்டு இருக்கும், பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டு போறாங்க அப்படின்னு நியாயமான ஒரு கேள்விதான். பொதுவாக வந்துட்டு ஒரு 12 வருட சீதோஷ்ண நிலை எடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இது வந்துட்டு உண்மையாவே கொஞ்சம் குளிரா இருக்கும். அதனுடைய குளிரை வந்துட்டு நம்ம அதுக்கு ஒரு என்ன சொல்லலாம் 33.6 ஃபாரன்ஹைட் என்றது ஒரு கண்டிப்பான ஒரு குற்றாலத்தில் இருக்க ஒரு சீதோஷ்ண நிலை கண்டிப்பாக இருக்கும். டெல்லியில் உள்ள சீதோஷ்ண நிலை ஒப்பிடலாம். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் 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 குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா மே, ஜூன், ஜூலைல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கும் அந்த வெதர். அது எங்க வருங்கன்னா 53, 54 ஃபாரன்ஹைட்ல தான் வந்து இருக்கும். இப்போ உதாரணமா சொல்ல போனா, நீங்க அங்க ஒரு பிள்ளை படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தான்னு வைங்களேன், டாடி நீங்க என்ன சென்ட்ரலைஸ் பண்ணலையா வீட்டை ஃபுல்லா, ஐயோ என்னால இருக்க முடியல என்ற அளவுக்கு அந்த அவருக்கு அந்த சீதோஷ்ண நிலை இந்த ஊர் சீதோஷ்ண நிலை அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும். ஏன்னா அங்க பழக்கப்பட்டவர் வர்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீதோஷ்ண நிலை வரும். இதனால உடம்புக்கு கெடுதல் இருக்குமா, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு ஆஸ்மா வருமா, இரும்பிடுவானா, சளி பிடிச்சிக்குமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஊர் சீதோஷ்ண நிலையால எந்தவித நோயும் எந்தவித இதுவும் கிடையவே கிடையாது மாணவர்களுக்கு. சிறப்பையா, தங்கும் விடுதிகள் பற்றி சொல்லுங்க. ஏன்னா பெற்றவர்கள் எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும், என் பையன் அங்க போய் படிச்சா எங்க தங்கி படிப்பா, அங்க பாதுகாப்பா இருக்குமா, அது பற்றி எல்லாம் சொல்லுங்கய்யா. பொதுவா வெளிநாட்டுக்கு நம்ம மாணவர்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா 16, 17 வயசு. பொதுவா நம்மளே எங்கன்னா கடைக்கு போனா கூட்டிட்டு போவோம், எங்க போனாலும் பிள்ளைங்க நம்மளோடவே வந்துகிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த குழந்தைகள்லாம் வந்துட்டு போய் வெளிநாடு படிக்கணும், வெளி மாநிலம் சொல்லவே நமக்கு பயமா இருக்கும். ட்ரெயின்ல போய் விட்டு எப்பா உடனே ஃபோன் பண்ணுப்பா, இறங்காத, இத்தனை அறிகுறி, பாதுகாப்புக்கு உண்டான அறிகுறி கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். வெளிநாடுன்னு சொல்ல நீங்க பயப்படவே தேவையே இல்லை. ஏன்னா முதல் பிரயாணம் அந்த ஃப்ளைட்டில் விமானத்தில் உட்கார சொல்லவே நான் கூட்டிட்டு போற பிள்ளைகள்லாம் என் கூட தான் உட்கார போறாங்க. ஸோ அங்கேயும் அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்குது. ஸோ முதல் ஃப்ளைட்ல ஏறுறப்பவே என்னுடைய அரவணைப்போட தான் போறாங்க. அங்க காலேஜுக்கு போனதுமே அந்த ஏர்போர்ட்ல இருந்தும் நான் ஹாஸ்டலுக்கு தான் கொண்டுட்டு போய் தரேன். 3 நாள் 4 நாள் தான் என்னால் இருக்க முடியும். அப்ப மீதி உள்ள நாட்களுக்கு பாதுகாப்பு யார் தருவாங்க? அப்படி ஒரு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல பாதுகாப்பு என்னுடைய கல்வி நிறுவனம், நான் எந்த காலேஜுடைய நான் இதோ இருக்கிறேனோ, ஏஜென்ட்டா இருக்கிறேனோ, அந்த கல்வி நியூ விஷன் யூனிவர்சிட்டி முழுக்க ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுப்பாங்க. 2வது பாதுகாப்பு நீங்க சொன்னதுமே யூனிவர்சிட்டியை விடுங்க, அவங்களும் அவங்களுடைய வேலையா இருப்பாங்க. இன்னைக்கு பீஸ் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட், அதாவது பீஸ் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா நம்பர் 1 சேஃப்டி கண்ட்ரி இன் த வேர்ல்டு, நீங்க எப்படி வேணாலும் அந்த கூகுள போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்ப பாக்குறப்ப நம்பர் 1 எது, நம்பர் 2 எது, நம்பர் 3 எது அப்படின்னு ஒரு பாதுகாப்பு லிஸ்ட் இது ஒரு ஆர்கனைசேஷன் தராங்க. தமிழ்நாட்டில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ யாருமே இல்லை, இதுக்குன்னு கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணி நம்பர் 1 யாரு, நம்பர் 2 யாருன்னு வர்றப்போ நம்பர் 1 விடுங்க, நம்பர் 1ன்றது ஐஸ்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்கு. நம்ம சிரிக்கிற மாதிரி ஐஸ்லாண்டுல போய் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஜப்பான் வந்து பாதுகாப்பா நாடு இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். சிங்கப்பூர் இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா இருக்கணும். ஜப்பானுடைய நம்பர் எடுத்து பாருங்க, ஜப்பானுடைய நம்பர் வந்துட்டு அவங்களே வந்துட்டு 8வதா தான் இருக்கிறாங்க. சிங்கப்பூர் எடுத்தீங்கன்னா 7வது பாதுகாப்பு. ஆனா ஜார்ஜியா பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஸ்கோர் கொடுக்குறாங்க, 6வது நாடா இருக்கு. இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சோ நம்மளுடைய மாணவர்களுக்கு சேஃப்டியான நாடுன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜியா. இது அந்த வெப்சைட்லயும் கூகுள்லயும் போய் நீங்களே தேடலாம். இது முழுக்க பாதுகாப்பான ஒரு நாடு. 2வது, நம்ம ரோட்ல நடந்து போறாங்க சார், ஆண் குழந்தைங்க பரவாயில்ல, பெண் குழந்தைங்களுக்கு இந்தியன் சொன்னாவே நம்ம மேல அவங்களுக்கு பயங்கரமான அக்கறை, அவங்களுக்கு நல்ல பாசம் அந்த ஊர் மக்களுக்கு.
சில நாட்டை நான் குறிப்பிட விரும்பல, ஏன்னா நம்ம மக்கள் என்னை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தாய்மொழியா கொண்ட நாடு சில நாடு இருக்கு, அவங்களே அங்க கூட நமக்கு வந்துட்டு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. ஓ நீ இந்தியானா ஒரு மாதிரி நம்மளை பார்க்குற நாட்டில் நம்ம தமிழை தாய்மொழியா ஏத்துக்காத ஒரு நாடு ஜார்ஜியன். ஏற்கனவே நான் சொன்னேன் ஜார்ஜியன் இங்கிலீஷ். அங்க இந்தியன்ஸ்னா அவ்வளோ அன்பா பழகுறாங்க, அவ்வளோ மரியாதை. கியூல நின்னீங்கன்னா கூட நம்ம ஒரு 6 பேர் பின்னாடி நிற்போம். ஓ யூ ஆர் இந்தியன், நம்மளோட வந்து பேசுவாங்க. நீங்க போங்க முன்னாடி. இதை விட என்ன பாதுகாப்பு நமக்கு தேவை? அதனால 100% பாதுகாப்பு இருக்கும். கிரைம் ரேட் கூட நான் இப்பவே சொல்லிடுறேன், 0.02 தான் கிரைம் ரேட். எங்கேயோ ஒரு இடத்துல சம்பவம் நடக்குது, எங்க மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நான் 3 நாள் தான் இருப்பேன்னு பயப்படாதீங்க. 365 நாள் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு உடனே தெரிவிப்பாங்க, பிரச்சனைகள் வராது. இது உத்தரவாதம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். நேயர் தொடர்புல இருக்காங்க ஐயா. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திக்ங்க. உங்க கேள்வி என்னன்றது ஐயா கிட்ட கேளுங்க. என்னங்க? உங்க கேள்வி என்னன்றது ஐயா கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சந்தேகம் கேளுங்க. ஓகே சார். சொல்லுங்க ஐயா. சார் இங்க இப்போ நம்ம வெளிநாட்டுல வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு வந்தா இது வந்து ஒரு எம்சிஏ எக்ஸாம்னு ஒன்னு எழுதணும்னு சொல்றாங்க. ஆமாங்க. இது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும்னு மாதிரி சொல்லிக்கிறாங்க, அதை பத்தி கேட்கணுங்களே. இல்ல 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 அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க. முதல்ல நீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு சொல்றப்பவே உங்களோட தாய் தகப்பன் அங்க கிடையாது. அவங்க உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஆகாரம் கூட சமைச்சு போட முடியாது. தனியா தான் நீங்க வாழ போறீங்க இல்லைங்களா? அப்ப தனியா நீங்க போறதுக்கு காரணம் என்ன? எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. படிக்கிறப்போ நல்லா படிக்கணும். நீங்க நல்லா படிக்கிறப்போ நாங்க இங்க ஒரு 5 வருஷத்துல 10 செமஸ்டர் நாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு செமஸ்டர்ல நீங்க நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ நீங்க நல்லாவே படிப்பீங்க இல்லையா? நீங்களே நல்லா படிப்பீங்க. அப்ப நல்லா படிச்சுட்டு வரணும்னு சொல்ல இந்த கஷ்டம் கஷ்டம் சொல்றதெல்லாம் சும்மா போய் நல்லா படிக்கிற மாணவர்கள், இட்ஸ் கால் த மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இவங்க நல்லா படிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு எந்த வித நீங்க தடையே கிடையாது, பயப்பட வேண்டாம். இதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஏங்க எதுவுமே படிக்காம ஒரு பையன் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நான் இந்த குறிக்கோளோட இருக்கேன், நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு நினைக்கிற புள்ள அங்க 5 வருஷம் நல்லா படிச்சுன்னு இருப்பாரு, நல்ல மார்க் வாங்கிட்டு தான் இருப்பாரு. அப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. சும்மா பரவலான ஒரு இது, ஐயோ கஷ்டம் கஷ்டம் சொன்னா நண்பரே, கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இது உங்களுக்கும் சொல்றேன், நல்லா படிங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப நன்றிங்க நீங்க கேட்ட கேள்வி. சிறப்பையா. ஐயா தொடர்ந்து பேசலாம். இப்ப மாணவர் சேர்க்கைக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க, கல்வி தகுதி எவ்வளவு மதிப்பெண் மாணவர்களுக்கு இருக்கணும், அது மட்டும் இல்லாம அங்க போய் படிக்கணும் அப்படின்னா நுழைவுத் தேர்வுன்னு ஏதாவது இருக்கா? அந்த விவரங்களை சொல்லுங்க. இந்த நுழைவுத் தேர்வு அப்படின்றது நம்ம யுஎஸ், யூகே மற்ற நாட்டுகளுக்கு இருக்கிற ஜிஆர்இ, டோஃபல் இருக்குமா, ஐஎல்ஸ் இருக்குமா, ஐயோ நான் போய் அங்கே ஆங்கிலம் பேசணுமே, ஆங்கிலத்தில் ஏதாவது டெஸ்ட் வைப்பாங்களா, அந்த மாதிரி பயம் எதுவும் தேவையில்லை. ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் அந்த மாதிரிலாம் உங்களை பண்ண மாட்டோம். இதுக்கு வந்துட்டு நுழைவு எக்ஸாம் எதுவுமே தேவையே இல்லை. இதில் நீங்கள் என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த எலிஜிபிலிட்டின்றது யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ +2 கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ரைட். அதில் மார்க் வந்துட்டு 60% இருக்கணும். இந்த 60% இருக்கிறவங்களுக்கு, அதுவும் நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்த மாணவர்கள் தான் இந்த ஜார்ஜியா நாட்டுக்கு எம்பிபிஎஸ் படிக்க போக முடியும். சிறப்பையா. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்கள் அங்க போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னா 5 வருடங்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த WHO இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, இதுல பதியப்பட்டிருக்கா அப்படின்ற சந்தேகம் வந்து உங்க கன்சல்டன்சி மேல வந்து மாணவர்களுக்கு எழும்பும். அந்த விவரங்களை சொல்லுங்க ஐயா. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதுல பதிவு ஆயிருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் இப்போ எங்கிட்ட அத்தாட்சியெல்லாம் இருக்குது, டாக்குமெண்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நேரடியாகவே என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து என்னுடைய நான் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறனோ அந்த காலேஜை நேம் போட்டு டைப் பண்ணிங்கன்னா இது WHO ரிஜிஸ்டர் ஆகிருக்கா இல்லையா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். சிறப்பையா. அதே மாதிரி MCI அப்படின்றதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி எழும்பும். MCIல ரெஜிஸ்டர் அந்த கேள்வி தவறான கேள்வி. எப்படின்னா MCIல ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, MCIல ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். நம்ம WHO என்னைக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அது லிஸ்ட் ஆயிடும்.
சோ இங்க படிச்ச மாணவர்கள் மட்டும்தான் இங்க வந்து எக்ஸாம் எழுத முடியும். அந்த லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கு. அதுவும் நாங்க வந்துட்டு எங்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா அதுல உள்ள பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்போம். இதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். சிறப்பையா. இப்போ மாணவர்கள் 5 வருடங்கள் படித்து முடிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க இந்தியாவுக்கு வரும்போது அங்க ஜார்ஜியால படிச்ச அந்த படிப்பு வந்து இங்க அங்கீகரிக்கப்படுமா? எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்படுது அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாக நம்ம அந்த ஊர்ல படிச்சுட்டு இங்க வந்தா அதுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு முன் கேள்வியினுடைய பதில் தான். அதாவது MCI ஸ்கிரீன் டெஸ்ட் முதல்ல ஒண்ணு இருக்கு. இது வந்துட்டு அங்க படிச்சுட்டு வராங்க. ஸ்கிரீன் டெஸ்ட் எப்போ எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd week of ஜூன் மாசம் அப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி டிசம்பர்ல 3rd week of டிசம்பர் 2 தடவை தான் உங்களுக்கு MCI எக்ஸாம் நடத்துறாங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க வந்துட்டு என்னுடைய காலேஜில் படிச்சுட்டு வரவங்க கண்டிப்பா 95% அவங்களால பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ண உடனே அவங்க லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அவங்க பேரை கொண்டு போய் நான் வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டு அதுக்கு நம்ம டெல்லியில இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆனா ரெஜிஸ்டர் பண்ணது உடனே வேலைக்கு போயிட முடியாது இல்லையா? அது மக்கள் தப்பாவே புரிஞ்சுறாங்க. MCI எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே நான் டாக்டர் ஆயிட முடியாது. 1 வருஷம் அவங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணணும். ஏன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னா 1 வருஷம் நம்ம நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க வேலை செய்யணும். இப்ப அவங்க தேடுதல் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாங்க இருக்கோம். எங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சிருக்கோம். நாங்களே கூட அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வாங்கி தருவோம். இப்ப நான் சென்னையில் இருக்கேன். எனக்கே இப்பவே வந்துட்டு ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல் அவங்க என்ன சொல்றாங்க, மாணவர்கள் அங்க படிக்கிறாங்க, லீவுக்கு வந்தா கூட இப்போ 1 மாசம் 2 மாசம் லீவுக்கு வருவாங்க. அப்ப காலையில அவங்க அப்பா அம்மாவோட இருக்கட்டும், சாயங்காலம் இருக்கட்டும், இடைப்பட்ட வேலையில எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருத்துவ உதவி செய்யட்டும். ஸோ இட்ஸ் கால் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். முடிச்சுட்டு வந்துதான் இல்லை, இப்பவே நாங்க கொடுக்குறோம் அந்த வாய்ப்பை. அப்படி இல்லைன்னா கூட MCI எக்ஸாம்ல பாஸ் பண்ண உடனே 1 வருஷம் நாங்க சொல்ற காலேஜ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா நாங்க அவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வாங்கி கொடுப்போம். சிறப்பையா. அடுத்து முதன்மையான ஒரு சந்தேகம் எல்லா மாணவர்களுக்குமே எழும்பக்கூடியது தான். இப்போ சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுத்து படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பண வசதிகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு ஏதாவது திட்டங்கள் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. ஏழை மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கேக்குறீங்க. முதல்ல எடுத்துட்டீங்கன்னாவே வந்துட்டு ஃபீஸே முதல்ல கம்மி இல்லையா? ரைட். இருந்தாலும் அடுத்த ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய இது எப்படி இருக்குன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? ஏன்னா அமெரிக்காவில் போய் படிக்கிறப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்குதே, ஏன் வந்துட்டு ஒரு ஜார்ஜியாவில் போய் படிக்க சொல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படின்னா, கண்டிப்பா இதை நல்ல மார்க் எடுக்கிறவங்க இட்ஸ் கால் தி மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க என்ன பண்றோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல இருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், புரியுதுங்களா? ஜார்ஜியால படிக்கிறோம், ஒரு 2 வருஷம் கழிச்சு அவன் நல்லா படிக்கிறான் அந்த மாணவன், அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அவன் பெரிய ஆள் ஆகணும், அவன் பெரிய ஆளானா நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை, நோபல் கன்சல்டன்சிக்கு பெருமைன்ற நோக்கம் எனக்கு எப்பவுமே உள்ளூர் இருக்கும். அப்ப ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். அப்ப இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் ப்ரோக்ராம்ல அவங்கள அமெரிக்காவுக்கு அனுப்புவேன். இது உண்மையாவே என்னால செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இங்கிருந்து ஒரு 15 பேரை செலக்ட் பண்ணி அங்க அனுப்புறோம். அங்கிருந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்கால இருந்து எங்க பல்கலைக்கழகத்துல இருந்து படிக்கிறாங்க. இதை விட என்ன உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவை சொல்லுங்க பார்க்கலாம். சிறப்பையா. ஐயா, இப்ப வந்து வெளிநாடுகள்ல போய் படிக்கணும் அப்படின்னா GRE, TOEFL இது மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் கட்டாயம் எழுதணுமா ஜார்ஜியால போய் படிக்கணும் அப்படின்னா? நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஜார்ஜியால போய் படிக்கணும்னா எந்த வித நுழைவு எக்ஸாம் தேவையில்லை. அதுல GRE, TOEFL இதெல்லாம் அமெரிக்கா, நம்ம UK இந்த மாதிரி நாட்டுக்கு தான் தேவைப்படுது. இந்த நாட்டுக்கு ஸ்பெஷலா எதுவும் தேவையில்லை. ஆனா ஒரு விஷயம், நான் முதல்ல ஒரு ஆணோ பெண்ணோ அந்த குழந்தை என்னோட பேசுறப்போ நான் பாப்பேன் இந்த குழந்தை ஆங்கிலத்துல எந்த அளவுக்கு பேசுது. முதல்ல அந்த குழந்தைக்கு தைரியம் என்னன்னா இதுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேச கத்து கொடுக்கணும். எப்பவுமே நம்ம பேரண்ட்ஸ் கண் அந்த பார்வை ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ கான்டாக்டோட ஒரு குழந்தை என்னைக்கு பேசுதோ அதுக்கு ஒரு நல்ல
வளமான ஃபியூச்சர் இருக்கும்னு அர்த்தம். இது சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன் நான். அந்த குழந்தைக்கு முதல்ல இருந்தே நான் சொல்லி கொடுப்பேன், நீ பேசுமா அப்படின்னுவேன். அது பேசாது, மறுபடியும் கொஞ்சம் அதை தட்டி கொடுத்து பேசுவேன். அப்போ இந்த ஆங்கிலத்துல அதனுடைய மார்க்கை நான் பார்க்க மாட்டேன். மார்க்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு புக் வார்ம் சொல்லுவோம், படிச்சுட்டு எழுதுதானே மார்க்கு இல்லைங்களா? கண்டிப்பா. நீங்க எந்த அளவுக்கு புலமை இருக்கு உங்க ஆங்கிலத்துலன்னு பாக்குறப்போ எனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரியும். நான் என்ன சொன்ன, பிரிட்டிஷ் கவுன்சிலேட்டில் போயிட்டு அங்க ஒரு ஆங்கிலம் கத்துக்குங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. தனியார் இடத்துலாம் போகாம நம்ம பிரிட்டிஷ் கவுன்சிலேட்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மாசத்துல உங்களுக்கு ஆங்கில புலமை இருந்தாவே போதும். அதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே. புரியுதுங்களா? இப்ப நான் ஆங்கிலத்துல பேசக்கூடாது, எப்போ நான் ஆங்கிலத்துல புலமையா பேசுறேனோ கிளாஸ்ல உட்காந்துன்னு சொன்னா ஆங்கிலத்தை நடத்துற பாடத்தை என்னால புரிஞ்சிக்க முடியும். அதுதான் அதனுடைய நோக்கம். அதுக்காக ஒரு குழந்தைய போயிட்டு ஜிஆர்இ படி டோஃபல் படின்னு சொல்லாம ஆங்கிலத்தை நீ நல்லா பேச கத்துக்கோ, நல்லா புரிஞ்சிக்க கத்துக்கோ. அதுக்கு பிரிட்டிஷ் கவுன்சிலேட்டுக்கு நாங்களே அனுப்பிச்சு வைக்கிறோம். ஐயா, இங்க இருந்து இந்தியாவில இருந்து அதாவது சென்னையில இருந்து ஜார்ஜியா போகணும் அப்படின்னா அங்க பயணம் செய்யக்கூடிய கால அளவு என்ன? பொதுவா நாங்க என்ன செய்யறோம்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு இப்போ எங்ககிட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு நம்ம மாகாணத்துக்கு, டெல்லி மாகாணத்துக்கு வர வச்சிடுவோம். அங்கிருந்து ஒரு சார்ட்டர் ஃபிளைட் மொத்தமா ஒரு குறிப்பிட்ட விமானத்தை நாங்க எடுத்துக்கிட்டு எல்லா குழந்தைங்களையும் ஒரே சார்ட்டர் ஃபிளைட்ல தான் எடுத்துட்டு போவோம். 7 மணி நேரம், அந்த 7 மணி நேரம் பயணம். இந்த 7 மணி நேரம் கண்டிப்பா ஆகும் அந்த நாடை போய் சேர்றதுக்கு. இதை எடுத்துக்கிற ஃபிளைட்டை பொறுத்து இருக்கு. சில ஃபிளைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மணி நேரம் ஆகும். சில டிரான்சிட் ஃபிளைட்ஸ் சொல்லுவோம், துபாயில போய் இறங்கி அங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது. அப்படி போற ஃபிளைட்ல நாங்க புக் பண்ணிட்டோம்னா, ஏன்னா இன்னைக்குள்ள தேதிக்கு எனக்கு தெரியாது எந்த மாதிரி சார்ட்டர் ஃபிளைட் நான் எடுக்கிறேன் அப்படின்றது. அப்போ டிரான்சிட் பேசஞ்சர் இருந்தாங்கன்னா அது ஒரு கூடுதலா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அது என்னன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், இந்த ஏர்போர்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணலாம். பயணங்கள் வந்து முக்கியமா 7 மணி நேரம் தான் ஆகும். சிறப்பையா, இன்றைய நிகழ்ச்சி மூலமா நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்பவே சிறப்பா பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க. நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ள முறையில் அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜி. நன்றி, வணக்கம். வாழ்வின் உயிர் மூச்சாய் பெயரின் முதல் எழுத்தாய் தன்னம்பிக்கை தரும் மந்திரச் சொல் அப்பா. சூன் 21 உலகத் தந்தையர் நாள். இந்த நாள்